செகண்ட் டைம் மாமியா இருக்கீங்களா? உங்க ஃபர்ஸ்ட் பார்ன எப்படி அதுக்காக ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? நான் என்ன மாரி டெக்னிக் யூஸ் பண்ணேன்றத இன்னைக்கு சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் குழந்தையோட லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்படுத்தும். ஸோ அவங்கள முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. என் பையன் என்ன தவிர வேற யார்கிட்டயுமே இருக்க மாட்டான். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய பயமா இருந்துச்சு. எனக்கு அப்புறம் என் தங்கச்சி கூட ரொம்ப க்ளோஸா இருப்பான். ஸோ என்ன பண்ணேன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப அவ கூட விட்டுட்டு போயிடுவேன். ஃபர்ஸ்ட் டே மட்டும் அழுதான். அதுக்கப்புறம் அவன் பழக ஆரம்பிச்சான். ஃபுட்டுமே நான் ஊட்டினா மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தான். இந்த மாதிரி நான் விட்டு போகிறப்ப அவங்க கூடயே சாப்பிட்றது, அவங்க கூடயே பழகிறது, அந்த மாதிரி ஈஸியாக அடாப்ட் ஆக ஆரம்பிச்சான். இருந்த மிகப்பெரிய பயமே, நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போகிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்னை யார் பார்த்துப்பா? அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, டியூ டேட்டுக்கு 2 வீக்ஸ் பிஃபோர் என் தங்கச்சி கூட எங்கள் அம்மா வீட்டுக்கு அவனை அனுப்பிச்சிட்டேன். நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் விட்டு விட்டு போய் பழகினதுனால அந்த நைட் அவன் அழாமல் எங்கள் அம்மா கூட இருக்க ஆரம்பித்தான். அதுவே எனக்கு மிகப்பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆயிருந்த அன்னைக்குமே அவன் அமைதியாக அழாமல் பத்திரமா இருந்தான். நம்ம தொடர்ந்து அவங்க கூட பேசிகிட்டே இருக்கணும். காட் உனக்கு செம்மையாக சூப்பரான ஒரு கிஃப்ட் அம்மா டம்மிக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்ட்டுக்குள்ளே குட்டி பாப்பா இருக்காங்க. அவங்க வெளியில் வந்ததும் அவங்க கூட நல்லா விளையாடலாம், ஹக் பண்ணலாம், கிஸ் பண்ணலாம், குட்டியில் போட்டு அவங்க ஆட்டலாம். ஹாஸ்பிட்டல் பேக் எடுத்து வைக்கிறப்ப இது நம்ம குட்டி பாப்பாவுக்கு தான் எடுத்து வைக்கிறோம், அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ டேக் கேர் மாமிஸ்.